Children's, welcome to Atulya YouTube channel. இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா அகைன் செகண்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஒரு தமிழ் பாடல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹோப் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, எல்லாருமே படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இந்த பாட்டுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். நம்ம என் கூட சேர்ந்து நீங்களுமே பாட ரெடியாக இருப்பீங்க. யார் யார் யார், ஓகேங்களா? இதுதான் பாடலுடைய ஹெட்டிங். கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கடலை கொட்டையை முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யார்? அந்த கடலை கொட்டையை முத்துச்சிப்பி போல் மூடி வச்சது யார்? ஃபஸ்ட்டு என்ன, கத்திரிக்காய்க்கு குடைப்பிடிக்க கற்றுக் கொடுத்தது யார்? அந்த கத்திரிக்காய் செடியில் இருந்து தான் இந்த மாதிரி கத்திரிக்காய் தொங்கிட்டுருக்கோம், அதனால் இந்த லைனை வந்து சொல்லியிருப்பாங்க. கடலை கொட்டை, கடலை கொட்டைனா வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலை உரிச்சா உங்களுக்கு இந்த மாதிரி அதுக்குள்ளே 2 முத்து மாதிரி இருக்கும், சிப்பிக்குள் முத்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் வந்து அந்த கடலை கொட்டையை முத்து சிப்பி போல் மூடி வச்சது யார் அப்படின்னு கேட்குறாங்க. பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யார்? இதுதான் பருத்தி செடி. பருத்தி கொட்டையிலேருந்து தான் பருத்தி பஞ்சு வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உள்ளே பஞ்சு இருக்கும், ஓகேங்களா? அந்த பருத்தி செடிக்கு பஞ்சு மிட்டாயை தின்ன கொடுத்தது யாருன்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த வாசனை இல்லா காகித பூவுக்கு வண்ணம் அடித்தது யார்? காகித பூன்னு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க, செடியிலலாம் காகித பூன்னு இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு நறுமணம்லாம் இருக்காது, ஸ்மெல் இருக்காது, அதுக்கான வாசனைன்னு ஒன்று இருக்காது. ஸோ அந்த பூவுக்கு வண்ணம் அடித்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார்? இதுதான் ஆலமரம். ஆலமரம் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஆலமரத்துக்கு இந்த விழுது தொங்குதில்ல, இந்த விழுதை பிடிச்சிக்கிட்டு நம்ம ஊஞ்சல் மாதிரி பிள்ளைங்க ஆடுவாங்க. ஸோ அதை தான் ஆலமரத்துக்கு அத்தனை ஊஞ்சலை ஆட கொடுத்தது யார் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த தொட்டால் சினுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார்? அந்த தொட்டால் சினுங்கி பட்டுன்னு மூடிக்க கட்டளை போட்டது யார்? இதுதான் தொட்டால் சினுங்கி செடி. இதை தொட்டிங்கன்னா டக்குன்னு அது மூடிக்கும், ஓகேங்களா? அதுதான் அந்த லைனில் சொல்லியிருப்பாங்க. யாரு யாரு கூறு அந்த இயற்கை அன்னையாம் பாரு. இதெல்லாம் வந்து இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது உருவாக்குறது யாருன்னா இயற்கை, நம்மளுடைய நேச்சர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாடலை பாடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வையம்பட்டி முத்துச்சாமி. இந்த பாடலை எழுதியவர் வையம்பட்டி முத்துச்சாமி. ஓகேவா சில்ட்ரன்ஸ்? இந்த பாடல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எது படித்தாலுமே புரிஞ்சு படித்தோன்னா நமக்கு மனசில் நிற்கும். ஹோப் எல்லாருமே நல்லா எக்ஸாம் எழுதுங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.